ஏங்க ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வந்து குக்கிங் வீடியோ போட்டு இன்றைக்கி என்னென்ன சமைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி தான் நான் காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு காலையிலே பார்த்தீங்கன்னா தக்காளி கூட்டு செய்கிறதுக்கு தாங்க நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி, வெங்காயம், அதுக்கப்புறம் பச்சை மிளகா, அப்புறம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பச்சை பச்சைன்னு இருக்கிறது வந்து அவரைக்காய் கொஞ்சம் இருந்துச்சுங்க, நறுக்கி வச்சுருக்கேன். எதுக்கு நான் வந்து இப்போ 2 காயாக செய்கிறேன் அப்படின்னா, நம்ம கடையில் வாங்கி வச்சு வதங்கி போகிறதுக்கு ஒரு செலக்டடாக ஒரு 4 பேர் தான் வாங்குறாங்க. அப்படி இருக்கிறதுக்கு நம்ம வதங்கி போய் இதை செய்கிறதுக்கு நம்ம 2 காயாக செஞ்சு நல்லா சாப்பிட்டுக்கிறலாமே அப்படின்னா ஒரு பக்கம் வந்து வாழைக்காயை அறுத்து நல்லா தண்ணியில் உப்பு போட்டு வச்சுருக்கேன். அந்த விழுவிழுப்பு தன்மை கொஞ்சம் குறையிறதுக்கு. சட்டி காஞ்சி நல்லா ஃபஸ்ட்டு வந்து நம்ம பட்டை கிராம்பு சோம்புலாம் இருக்கு இல்லையா, அதை போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் போட்டு தாளிச்சதுக்கப்புறம் தக்காளியை தாங்க போட்டு வதக்குறேன். நம்ம வந்து தக்காளி கூட்டுக்கு வந்து இந்த பட்டை கிராம்பு சோம்பு போடையில் நிஜமாவே டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் பார்த்துக்கோங்க, இதை வதக்கி விட்டுட்டு இன்னொரு பக்கம் இரும்பு கடாயில் வந்து அவரைக்காயை தாளித்து வச்சுருவோம் அப்படின்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பார்த்துக்கோங்க. ரொம்ப நாள் ஆச்சு நான் வந்து இந்த மாதிரிலாம் குக்கிங் வீடியோ போட்டு. என்னன்னே தெரில, ரொம்ப ஏர்லியாக எந்திரிக்கிறேன். ஏன்னா 4 o'clock 4:30 சம்திங் அந்த மாதிரி எந்திரிக்கிறப்போ வந்து என்ன அறியாமல் உடம்பு டயர்ட் வந்துடுது. அப்படியே வந்து கண்ணு சொருகுது பார்த்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் கடைக்கெலாம் ஆள்லாம் அந்த காலையில் பரபரன்னு இருக்கும். அப்போ எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு சும்மா குறுக்கு சாய்ப்பேன் அப்படி, அதாவது சும்மா படுத்துக்கிட்டு அப்படியே செல்ல பார்க்குறது. அதுக்கப்புறம் வாழைக்காய்க்கு தான் போட்டு எல்லாம் சிக்கன் பொடி தான் போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் அதை அப்படியே மேக்னேட் பண்ணி வச்சுட்டு தக்காளி கூட்டு தான் டேஸ்ட்டு பார்த்தேன். தக்காளி கூட்டு என்னைக்கு செம்மையாக இருந்துச்சு. அது ஏனே தெரியலை. ஒருவேளை நம்ம அந்த கழனி தண்ணி ஊற்றுறோம் இல்லையா, அது வந்து பயங்கர டேஸ்ட் கொடுக்கும் பார்த்துக்கோங்க. நான் வந்து இந்த வாழைக்காய்க்கு வந்து ஃபைனலாக வந்து நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுக்கிறப்ப தான் வந்து நான் கார்ன்ஃப்ளவர் மாவு தூவி விடுவேங்க. அதாவது வந்து சில பேர் வந்து முன்னாடியே போட்டுருவாங்க. அது வந்து சவக்குன்னு இருக்கும், வதக்குனாயே. அது நம்ம வந்து என்ன பஜ்ஜி போண்டாவாக சுட போகிறோம். ஒரு கிறிஸ்பி தன்மைக்கு தான் நம்ம வந்து மொறுன்னு இருக்கிறதுக்கு தான் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்குறது. அதை வந்து நம்ம சட்டி அடுப்பில் வச்சுட்டு அந்த மாவை வந்து போட்டு பெரட்டி நம்ம சுட்டோம்னா நல்லா மொறுன்னு இருக்கும். வடச்சட்டியில் போட்டு இந்த மாதிரிலாம் எடுத்தோம்னு நினச்சிக்கோங்களேன், ஒரு பக்கம் வெந்திருக்கும், ஒரு பக்கம் வெந்திருக்காது. இப்படி தோசைக்கல்லில் போட்டு ஒன்றும் அதாவது என்ன, ஒரு பக்கம் போட்டு இன்னொரு பக்கம் திருப்பி போட்டோம்னு நினச்சிக்கோங்களேன், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நல்லா சுட இருந்துச்சுங்க. சாப்பிடையிலே பார்த்துக்கோங்க, நிஜமாகவே நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரியெல்லாம் மாமாவுக்கு செஞ்சு கொடுத்தோன்னு நினச்சிக்கோங்களேன், கம்முன்னு சாப்பிட்டுக்குவார். பொதுவாகவே அவர் இந்த சமையலில் குறை சொல்ல மாட்டார், எல்லாமே அவருக்கு பிடிச்சிக்கிறோம். ஒரு பக்கம் வந்து சைட் பை சைடு வந்து டிஃபன் கட்டி முடிச்சிட்டேன் பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க இன்னையோட வ்ளாக்.